நம்மளுக்கு மதுரை பக்கத்துல இருக்கனால டிராவல் டைம் கம்மி தான். நம்ம ரூம் எதுவும் ரென்ட்டுக்கு எடுக்கல. நம்ம டைரக்ட்டா கம்பெனிக்கு என்டர் ஆயாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருந்த இண்டஸ்ட்ரி சாம் ஸ்ரீ ஆண்டாள் மல்டி ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி தான். என்னைய பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்னோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு மிஷின்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு. நான் மிரண்டு போற அளவுக்கு இங்க என்ன பார்த்தேன் அப்படின்னா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒரு பிரம்மாண்டமான முறுக்கு மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக. அதையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம தேடி போன மிஷின்ஸ்களுக்கான டீட்டெயில்ஸையும் கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டார்டிங்லே நம்மளோட தேடலுக்கான பதிலையும் அவங்க சொல்லிடுறாங்க. இது வந்து பேசிக் வேரியன்ட். இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு 30 கிலோ சொன்ன மாடல் இது. அப்படியே வரிசையா பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 60 கிலோ 80 கிலோ 100 கிலோ எல்லாமே தனித்தனி மாடல் இருக்கும். ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைஸ் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 டிசைன்ஸ் பண்ணலாம். வெறும் அச்சு மட்டும் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. இதே டேங்க் இதே கெப்பாசிட்டி இருக்கும். அந்த அச்சு மட்டும் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அச்சு மட்டும் மாற்றுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி முறுக்குன்னே வைப்பாங்க, மணப்பாறை முறுக்குன்னு அந்த சைடு வைப்பாங்க, பூண்டு முறுக்குன்னு இருக்கு, ஆனியன் முறுக்குன்னு இருக்கு, சீர் முறுக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய வேரியன்ட் இருக்கு. நான் சொல்றது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும். இது போக அதர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்து நிறைய போடுவாங்க. அங்கெல்லாம் வந்து ஜாங்கிரி முறுக்குன்னு போடுவாங்க. அதேமாதிரி ரேஷியோ மாறும். அரிசி மாவில் போடுவாங்க, கடல மாவு போடுவாங்க, உளுந்து போடுவாங்க. ஸோ அந்த எல்லா ரெசிபிக்குமே ஒரே மிஷின் தான். இப்போ இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்து எல்லாமே வந்து சிங்கிள் ஃபேஸ் வீட்டிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சில இந்த பேசிக் மாடல் தவிர சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்லேயே வச்சு ஓட்டிக்கலாம். நீங்கள் ஓட்டிக்கலாம். பவர் கன்சம்ஷனும் ரொம்ப கம்மி. நீங்க நார்மலா ஒரு மிக்ஸி ஓட்டுற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது நீங்க சொல்றது இந்த மிஷினுக்கு சொல்றீங்க, அதாவது பெரிய மிஷினுக்கு இன்வெர்ட்டர் ஓட்டிக்கலாம். நம்ம இந்த மிஷினை தவிர இந்த பேசிக் மாடல் தவிர வர ஹையர் வேரியன்ட் எல்லாமே இன்வெர்ட்டர் வச்சு ஓட்டிக்கலாம். ஸோ பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி, உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக வரும், சவுண்டே இருக்காது. அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். யாருனாலும் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ மிஷின் வந்து நாங்கள் செட் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். நீங்கள் பிளேட் வச்சா சுற்றி கொடுக்கும். நீங்கள் மாவு மட்டும் உள்ளே போட்டு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கான டையோ இல்லை அந்த அச்சோ நீங்கள் வச்சுட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுவே நமக்கு எடுத்து கொடுத்துரும். இல்லை எனக்கு இதை விட ஹையர் வால்யூம் வேணும், எனக்கு ஒரு நாளைக்கு 2000 கிலோ போடணும் 3000 கிலோ போடணும்னா அதுக்கு செட்டப் நம்மக்கிட்ட இருக்குது. மணிக்கு ஒரு 150-200 கிலோ வர மாதிரி செட்டப்பை நம்ம வச்சுருக்கோம். ஒரு மோர் தென் ஒரு 8 மாடல் முறுக்கில் மட்டும் சொல்கிறேன். அது போக தட்டை மிஷின், ஆந்திரா முறுக்கு மிஷின், மாவு பண்ணிடுறது, எண்ணெய் எடுக்கிறது, மிக்சர் சேவ் போடுறது, அப்படி தனியாக ஒரு மிஷின்ஸ் இருக்குது. மேஜர் நம்ம வந்து முறுக்கு மிஷின் தான். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலே இப்போ அது சென்னையில் வந்து அவங்க அடையாரானந்த பவன், அஸ்வின்ஸு, பெரம்பூர் ஸ்ரீனிவாசா, ஜிஆர்பி எல்லாருக்கும் நாங்கள் மிஷின்ஸ் கொடுத்துருவோம். ஹல்திராம்ஸுக்கு மிஷின் கொடுத்துருவோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா மோர் தென் ஒரு 3000-4000 மிஷினரிஸ் ஆல் ஓவர் கரண்ட் ரன்னிங் இருக்குது. அதுபோக அப்போ அப்பார்ட் ஃப்ரம் நம்ம வந்து வெளியே எக்ஸ்போர்ட்னு போனோம். அப்போ மலேசியா, சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட் நமக்கு போகுது. மேஜராக வந்து முறுக்கு தான்.